வணக்கம் மக்களே. திருப்பதி பெருமாளுக்கு சங்கு சக்கரங்கள் எப்படி வந்தது தெரியுமா? திருப்பதி சீனிவாச பெருமாள் சீனிவாசர் சைவ பரமானவர் என்று சைவர் வாதிட்டனர். வைணவர்களோ அவர் வைணவ பரமானரே என்று வாதிட்டனர். திருப்பதி பகுதியை ஆண்டு வந்தவர் இந்த சர்ச்சையை தீர்த்து வைக்கும்படி ராமானுஜரை வேண்டினார். அதற்கு ராமானுஜர், திருமால் சிவன் ஆகியோருக்குரிய ஆயுதங்களை சன்னதிக்குள் வைத்து பூட்டி விடுவது, மறுநாள் எந்த ஆயுதங்களை அந்த மூர்த்தி ஏற்றுக்கொள்கின்றாரோ அந்த ஆயுதங்களுக்குரிய மூர்த்தியாக அவர் ஏற்கப்பட வேண்டும் என்று சமரச தீர்வு ஒன்றை சொன்னார். அவ்வாறே செய்துவிட்டு மறுநாள் கதவை திறந்து பார்த்தபோது திருவேங்கடமுடையான் சங்கு சக்கரங்களுடன் காட்சியளித்தார். அது முதல் திருப்பதி பெருமாளுக்கு அப்பனுக்கு சங்காழியளித்த பெருமாள் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. ராமானுஜரும் திருவேங்கடமுடையானுக்கு சங்கு சக்கரங்கள் அளித்ததனால் அவரை வெங்கடேச பெருமாளின் மாமனார் என்பர். ஆச்சாரியருள் ராமானுஜர் ஒருவருக்குத்தான் மலை மீது சன்னதி உண்டு. நெற்றியில் பச்சை கற்பூரம் அணிவித்தவரும் அவரே.